ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நம்பர் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம் எக்ஸசைஸ் 1.2ல் பார்ட் 2 பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸசைஸ் 1.2ல் ஃபோர்த் சம்மில் செகண்ட் சப்டிவிஷன். இதை நான் நேற்று எப்படி போகணுன்னு சொல்லிட்டேன். இதில் அதே மாதிரி இன்னொரு சம் கொடுத்துருக்கேன். இப்போது ஒய்க்கு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஒய்னு எழுதணும். ஃபஸ்ட்டு எக்ஸ், அந்த ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு எக்ஸ் எழுதணும், அதுக்கப்புறம் தான் ஒய் எழுதணும். அப்புறம் ஒய்க்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸும் ஒய்யும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 10 கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் அது லெஸ், இது எப்படி படிக்கிறோம், சின்ன லெஸ் சைடு இருக்கா, பெரிய சைடு இந்த பக்கம் இருக்கும். அப்போ இப்படி உட்காந்து போகும்போது லெஸ் சைடு இருக்குதுன்னா லெஸ் தென் 10 அப்படி படிக்கணும். அப்போ 10ஓட லெஸ் தென் நம்பர்ஸ்னால் என்னென்ன இருக்கும்? 10ஓட லெஸ் தென் நம்பர்ஸ்னால் 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் தான் 10ஓட லெஸ் தென் நம்பர்ஸ். அதே தான் ஒய். ஏன்னா ரெண்டுமே என்ன சொல்கிறாங்க, ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டுமே எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 10. ஓகேங்களா? அப்போ அதுவும் 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம எக்ஸ் ஒய் எழுதியாச்சா? இப்போ இதை வச்சு நம்ம ஒய் கண்டுபிடிக்கணும். எக்ஸுக்கு கண்டிஷன் கொடுக்கணும், ஒய்க்கு மட்டும் கொடுத்துருந்தாலும் ஒய் மட்டும் கண்டுபிடிக்கணும். ஒய்ன்றது எக்ஸ் ப்ளஸ் 3, எக்ஸோட ஒரு 3 ஆட் பண்ணணும். அப்போ இப்போது எக்ஸ் வந்து 1 இருந்துச்சுன்னா ஒய் என்னவாக இருக்கும்? எக்ஸ் வந்து 1னா ஒய் வந்து எக்ஸ் இருக்கிறதுல 1 போட்டுக்கணும். 1 + 3, 1 + 3 என்னது 4. ஓகேங்களா? இது ஒய் கண்டிஷன். எக்ஸ் 1, ஒய் 4, எக்ஸ் கம்மா ஒய். அப்போ 1, 4 இது ஒரு. இப்போ எக்ஸ் வந்து 2 இருந்துச்சுன்னா ஒய் என்னவாக இருக்கும்? 2 + 3 5, எக்ஸ் கம்மா ஒய். 5 இருக்கா பாருங்கள் ஒயில், 4 ஒயில் இருக்கான்னு செக் பண்ணால் இருக்குது, 5ம் இருக்குது. அப்படின்னா அப்போ தான் எழுத முடியும். ஓகேங்களா? 2, 5. இதே மாதிரி எக்ஸ் = 3ன்னு போட்டால் ஒய் என்ன வரும்? 3 + 3, எக்ஸ் இருக்கிறது 3 போடணும். 3 + 3 6. அப்போ எக்ஸ் கம்மா ஒய் ஃபஸ்ட்டு 6 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதில் இருக்குது. அப்புறம் ப்ராக்கெட் எழுதிக்கோங்க. எக்ஸ் கம்மா ஒய்னா 3, 6. அடுத்து இப்போ எக்ஸ் வந்து 4 அப்படின்னா நம்ம லைனாக தான் எழுதினு வரோம். ஓகேங்களா? 1 2 3 4 5 அப்படி எழுதணும். வர ஆன்சர் இதில் இருக்கான்னு செக் பண்ணிகிட்டே வரலாம். அப்படி இப்போ எக்ஸ் 4னா ஒய் என்னவாக இருக்கும்? 4 + 3 என்னது 7. அப்போ 7 இதில் இருக்கா? இருக்குது. அப்போ 4, 7. ஓகேங்களா? இப்போ எக்ஸ் வந்து 5. அப்போ ஒய் = 5 + 3. 5 + 3 என்னது 8. 8 இதில் இருக்கா? இருக்குது. அப்போ 5, 8. இது நீங்கள் எது ஒய்னா ஒயில் போய் செக் பண்ணணும். ஓகேங்களா? ஒயில் 8 இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். இப்போ எக்ஸ் வந்து 6 எடுத்துக்கலாம். அப்போ ஒய் = 6 + 3. 6 + 3 என்னது 9. 9 இருக்கா? இருக்குது. அப்போ ஆன்சர் என்னது? எக்ஸ் கம்மா ஒய்னா 6, 9. இப்போ எக்ஸ் = 7, ஒய் = 7 + 3 என்னது 10. ஒயில் 10 இருக்கான்னு பாருங்கள். இல்லை, 9 வரைக்கும் தான் இருக்குது. அப்போ இதை நம்ம எடுத்துக்கூடாது. இதோட அவ்வளோதான். ஓகேங்களா? இதில் தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம், ரோஸ்டர் ஃபார்ம் எழுதிடலாம். ஓகேங்களா? அது ரிலேஷன் எழுதுவோம்ல, அது எப்படி எழுதுவோம்? ஆர் = ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் எல்லோரும் இப்போ நம்ம பேர் பண்ணி வச்சுக்கோங்களே, அவங்க எல்லோரையும் எழுதிட்டுவாங்க. 1, 4 2, 5. இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். ஓகேங்களா? என்னது ரோஸ்டர் ஃபார்ம். 2, 5 3, 6 4, 7 5, 8 6, 9. ஓகே, இப்போ நம்ம ரோஸ்டர் ஃபார்ம் எழுதிட்டோமா? இப்போ ஆரோ டயக்ராம் வரையலாமா?
ஆரோ டயக்ராம். இதை நம்ம எதுக்கு பண்ணால் யாரெல்லாம் இந்த மாதிரி பேரில் வராங்கன்னு செக் பண்ணி நம்ம பண்ணுறோம். ஆரோ டயக்ராமில் இவங்க எழுதக்கூடாது, எக்ஸ் ஒய்னு இவங்கள தான் எழுதணும். ஏன்னா இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக வச்சுருக்க இந்த பேருக்காக தான் நம்ம பண்ணுவோம் இந்த மாதிரி. ஓகேங்களா? ஆரோ டயக்ராம். இப்போ ஒரு ஆரோ போட்டுக்கோம், 2 இது போட்டுக்கோம். ரெண்டு இது போட்டிங்களா? போட்டுட்டு இது எக்ஸு, இது ஒய். எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 9 வரைக்கும். ஒய்யும் 1 2 3 4 9 வரைக்கும். 1 2 3 4 5 6 7 8 9. ஒய்யும் அதே தான். 1 2 3 4 5 6 7 8 9. இப்போது இதெல்லாம் பேர் பண்ணணுன்னா இந்த ரிலேஷன் நம்ம எழுதிருக்கோம்ல, அவங்கள தான் பேர் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம ரிலேஷனில் யாரில் எழுதிருக்கோமோ அவங்கள தான் நீங்கள் பேர் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன எழுதிருக்கோம்? 1, 4. எக்ஸில் 1 மார்க் பண்ணிக்கோங்க, ஒயில் 4 மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது அப்படியே கரெக்டாக ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிட்டு ஒரு ஓகே. அதுக்கப்புறம் 2, 5. 2ல் இது எக்ஸு, இது ஒய். ஓகேங்களா? அப்போது எக்ஸில் வந்து 2, ஒயில் என்னது 5. டாட் வச்சுக்கோங்க, ஸ்கேல் வச்சு கரெக்டாக லைன் போட்டுக்கோங்க, ஆரோ மார்க் இப்படி போட்டுக்கோங்க. இப்போ அடுத்த எக்ஸ் என்னது 3, 6. ஓகேங்களா? எக்ஸில் 3, ஒயில் 6. எக்ஸில் 3, ஒயில் 6. மறுபடியும் லைன் போட்டுக்கோங்க, ஆரோ மார்க். அடுத்தது என்னது 4, 7. இது எக்ஸ், இது ஒய். எக்ஸில் 4, ஒயில் 7 ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 5, 8. எக்ஸில் 5, ஒயில் 8. 5, 8. அதுக்கப்புறம் 6, 9. ஒய் எக்ஸில் 6, ஒயில் 9. 6, 9. இதுதான் வந்து ஆரோ டயக்ராம். அதுக்கப்புறம் கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா 9 வரைக்கும் போட்டுக்கோங்க. ஏன்னா இங்கே மேக்ஸிமம் நம்பர் ஒயில் 9 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? இங்கே என்ன இருக்குது? ஒயில் 9 வரைக்கும் இருக்குது, எக்ஸில் 6 வரைக்கும் இருக்குது. அப்படின்னா அந்த நம்பர் வரைக்கும் இருக்கணும் கண்டிப்பாக. எக்ஸில் ஒரு 6 வரைக்கும் போட்டுக்கோங்க, ஏன்னா 6 வரைக்கும் இருக்குல்ல அங்கே, அதனால் 6 வரைக்கும் போட்டுக்கிங்களா? ஒயில் வந்து பார்த்திங்கன்னா 9 வரைக்கும் போட்டுக்கோங்க. நான் என்ன இருக்குது? எக்ஸில் 6 வரைக்கும் இருக்குது, அதெல்லாம் 6 வரைக்கும் போட்டோம். ஒயில் 9 வரைக்கும் இருக்கும், 9 வரைக்கும் போட்டோம். ஓகே. இப்போ ஒவ்வொன்றா நம்ம பேர் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு எக்ஸு ஒய் 1, 4. எக்ஸ் வந்து 1, அப்படியே மேலே 4 வரைக்கும் போய் நிறுத்தணும். ஓகேங்களா? இங்கே எக்ஸில் நீங்கள் ஆரம்பிக்கணும். எக்ஸ் வந்து 1ல் ஆரம்பிங்க, ஒய்யை 4ல் நிறுத்துங்க. 1ல் ஆரம்பித்து அப்படியே 4ல் போய் நிறுத்தினீங்கன்னா இதுதான் 1, 4. ஓகேங்களா? இப்போது எக்ஸ்னால் கொடுத்துருப்பாங்க 2, 5. எக்ஸில் 2ல் ஆரம்பிக்கணும், ஒயில் 5ல் போய் நிறுத்தணும். அது 2, 5. ஓகேங்களா? இப்போ அடுத்தது இதில் 3, 6. எக்ஸில் 3ல் ஆரம்பிங்க, அப்படியே மேலே போயிட்டே இருங்க, 6ல் போய் ஸ்டாப் பண்ணுங்கள். அது 3, 6. இப்போ எக்ஸ், ஒய்ன்றது 4, 7. அப்போது எக்ஸ் வந்து 4ல் ஆரம்பிங்க, ஆரம்பித்து அப்படியே மேலே போங்க, 7 இங்கே இருக்கா, 7 இந்த இடத்துல லைன் வச்சு 4, 7. இப்போ அடுத்தது நேரத்து 5, 8. எக்ஸில் 5, ஒயில் 8. எக்ஸில் 5ல் ஆரம்பிங்க, அப்படியே மேலே போங்க, 8 ஒரு லைன் கொடுக்குங்க. 5 மேலே அப்படியே போயிட்டு இங்கே வருது. அப்போ இது 5, 8. கரெக்டாக லைன் நீங்கள் கொஞ்சம் போட்டு கரெக்டாக போடுங்க. இப்போ 9 ஒரு லைன் கொடுக்குங்க. அதுக்கப்புறம் 6, 9. இப்போது 6லேருந்து அப்படியே மேலே போயிட்டே இருங்க. அந்த 9 லைனை டச் பண்ணுறதுக்கும் போங்க.
இது என்னது 6,9. நீங்கள் எப்படி கூட பண்ணலாம். அந்த மாதிரி 9 ஒரு லைன் போட்டுச்சுக்கோங்க, பென்சிலில் போட்டுச்சுக்கோங்க, அழிச்சிடலாம் லாஸ்ட்டாக. 9 ஒரு லைன் எடுத்து போட்டு வச்சுட்டு இந்த சைடில் இருக்கிறத மட்டும் லைன் போட்டுச்சுங்க. போட்டுட்டு இப்போ 1,4னா இப்போ இங்கே 4ல் லைன் போட்டிங்களா, எக்ஸில் 1 வந்து அந்த 4 லைனை டச் பண்ணுறதுக்கும் போய்ட்டு டச் பண்ணி நிறுத்திடுங்க. அதே மாதிரி 2ல் வந்து 5 லைனை டச் பண்ணுறதுக்கும் போய்ட்டு நிறுத்திடுங்க. அந்த மாதிரி போடுங்க, ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே இப்போ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், இது ரொம்ப ஈஸியான சம், ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, எக்ஸசைஸ் 1.2 5th சம் பார்க்குறோம். இதுவும் அதே மாதிரி தான். யார்டா கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட் பார்க்கலாம். கம்பெனியில் 4 கேட்டகரி, ஒரு கம்பெனி இருக்குது, அதில் 4 கேட்டகரியாக வேலை செய்கிறாங்க. ஓகேங்களா, யார் இருக்கா, அசிஸ்டண்ட் இருக்காங்க, கிளர்க் இருக்காங்க, மேனேஜர் இருக்காங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், 4 பேர் இருக்காங்களா. இந்த 4 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு சேலரிஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு யாரை கொடுத்துருக்காங்க, அசிஸ்டண்ட். ஓகேங்களா, அப்போ அவங்களுக்கு இது ஃபஸ்ட்டு அசிஸ்டண்ட்டுக்கு சேலரி எவ்வளோ, டிஎன் மேலே கொடுக்கணும். அசிஸ்டண்ட்டுக்கு 10,000. அதுக்கப்புறம் சி, அப்போ கிளர்க்குக்கு 25,000. அப்புறம் எம், மேனேஜருக்கு 50,000. ஓகேங்களா, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு 1 lakh. இதுமாதிரி போட்டுக்கோங்க. இந்த ஆர்டரில் இங்கே எழுதிக்கோங்க, மேலே ACME போட்டுக்கோங்க. அசிஸ்டண்ட்டுக்கு 10,000, கிளர்க்குக்கு 25,000, மேனேஜருக்கு 50,000, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு 1 lakh. ஓகேங்களா, ஓகே. இப்போ நம்மளை வந்து அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 1 2 3 4 5 இவங்களாம் ஒர்க்கர்ஸ். அதாவது அவங்க பேர் கூட வச்சுக்கோங்களேன், A1 A2 A3 A4 A5 அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க. அப்புறம் C1 C2 C3 C4ன்னு 4 கிளர்க் இருக்காங்க. M1 M2 M3ன்னு 3 மேனேஜர்ஸ் இருக்காங்க. E1 E2ன்ட்டு 2 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாரையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆர்டர்டு ஃபார்ம், அதாவது நம்ம ரோஸ்டர் ஃபார்ம், ஆர்டர் ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம் எல்லாமே ஒன்று தான். ஆர்டர்டு பேராக எழுத போகிறோம், ரோஸ்டர் ஃபார்மில் ஒன்று தான். அப்புறம் ஆரோ டயக்ராமில் எழுத போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு யாரெலாம் இருக்காங்க, ஃபஸ்ட் நம்ம ஆரோ டயக்ராம் போட்டுருந்தோம், அது ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் பெருசாகவே போடுங்க. ஓகே, இங்கே எக்ஸ்ன்றது சேலரின்னு கொடுத்துக்கோங்க. அப்போ எக்ஸில் சேலரி எழுதுங்க, 10,000. அங்கே என்னென்ன சொல்லுங்கள், 10,000 25,000, அப்புறம் 50,000 1 lakh. ஓகேங்களா, ஒய்ன்றது இருக்க ஆஃபீஸஸ். ஓகேங்களா, அப்போது என்னென்ன ஆஃபீஸஸ் இருக்காங்க, ஒய்ன்றது ஆஃபீஸஸ். ஓகேங்களா, அசிஸ்டன்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, A1 A2 A3 A4 A5 எழுதிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு எழுதிருக்கிறது ஏவோட சேலரி, அப்போ அவங்கள தான் எழுதணும். ஓகேங்களா, A1 A2 A3 A4 A5. அதுக்கப்புறம் யார் எழுதிருக்கும், சி எழுதிருக்கும். அப்படின்னா சி எழுதுங்க. சி எத்தனை பேர் இருக்காங்க, C1 C2 C3 C4. அதுக்கப்புறம் யாரை எழுதிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எம் கொடுத்துருக்காங்களா, அப்போ எம் எழுதுங்க. எத்தனை பேர் இருக்காங்க, M1 M2 M3. அதுக்கப்புறம் இ எத்தனை பேர் இருக்காங்க, E1 E2 E2. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, பேர் பண்ண போகிறோம். சேலரி வந்து 10,000 யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க, ஏக்கு வந்து 10,000. அப்போ ஏ இருக்கவங்களா இருக்கும், இதை பேர் பண்ணுங்க. இது நீங்கள் இந்த 10,000 ஏல இருக்க எல்லாருக்குமே 10,000 தான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த 25,000 யாருக்கு சேலரி, சிக்கு தான் 25,000. அப்போ சியை பேர் பண்ணுங்கள். ஓகே, பேர் பண்ணிட்டுமா. இப்போ இந்த 50,000 சேலரி யாருக்கு, எம்க்கு. ஓகே, எம்க்கு கொடுக்கலாமா. ஓகே, எம்க்கெல்லாம் 50,000 சேலரி கொடுத்தாச்சு. இப்போ அதுக்கப்புறம் 1 lakh யாருக்கு, ஈக்கு கொடுக்கலாமா.
இதுதான் ஆரோ டயக்ராம். இப்போ நீங்கள் ஆரோ டயக்ராம் போட்டு நான் 10,000ன்றது ஏக்கு மேலே இருக்கிறதுனால நம்ம ஏக்கு எல்லாருக்குமே என்ன பண்ணிட்டோம் 10,000 ஆரோ மார்க்கை போட்டோம். 25,000 சீக்கு இருக்கிறதுனால நம்ம சீக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணிட்டோம் 20,000 பேர் பண்ணிட்டோம். அதே மாதிரி இது எல்லாத்துக்கும் பண்ணிட்டோமா. இப்போ ரோஸ்டர் ஃபார்ம், அதாவது ஆர்டர்டு பேர் எழுதலாமா, அதாவது எக்ஸ் கம்மா ஒய்ன்னு போட்டு எழுதணும். ஆர் இஸ் ஈக்குவல் டு 10,000 கம்மா A1, அடுத்த ஆரோ 10,000 கம்மா A2, அடுத்த ஆரோ 10,000 கம்மா A3, அடுத்த ஆரோ 10,000 கம்மா A4, எக்ஸ் தான் ஃபஸ்ட் எழுதணும். 10,000 கம்மா A4, அடுத்த ஆரோ 10,000 கம்மா A5. ஒரு இது முடிச்சிட்டோமா. அடுத்தது இங்கே வரலாம் 25,000 கம்மா C1, 25,000 கம்மா C2, 25,000 கம்மா C3, லாஸ்ட்டாக 25,000 கம்மா C4. ஓகே, இப்போ 50,000 ஏன்னா இந்த அரை மார்க் முடிஞ்சிருச்சு. இப்போ இங்கே வந்துடலாம் 50,000 கம்மா M1, 50,000 கம்மா M2, 50,000 கம்மா M3. இப்போ 10,000 கம்மா 1 lakh கம்மா E1. இப்போ அடுத்தது 1 lakh கம்மா E2. அவ்வளோதான். இதுதான் என்னது ரோஸ்டர் ஃபார்ம். ஓகேங்களா. இந்த சம் எதாவது புரியலன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு இன்னொரு வாட்டி கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஈஸி தான். இது நீங்கள் அப்படியே இந்த ஆரோ மார்க்கோட அப்படியே பேர் பண்ணி எழுதிடணும். 10,000 கம்மா A1, 10,000 கம்மா A2 அப்படின்னு ஆரோ மார்க்கோட இப்படி டைரக்ஷனில் எழுதிட்டே வரணும். ஓகேங்களா. இங்கே எக்ஸுன்றது சேலரின்னு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு சேலரி எழுதிக்கணும். அதுக்கப்புறம் இந்த சேலரி அடுத்து ஏது, அப்போ ஏவை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அதுக்கப்புறம் இந்த சேலரி சீதுன்றதுனால சி எழுதிக்கணும். அப்படியே என்ன பண்ணணும், இந்த சேலரி ஏதுன்றதுனால ஒவ்வொரு ஏக்கும் அப்படியே பேர் பண்ணிகிட்டே வரணும். ஓகேங்களா. இது ஈஸி தான், பாருங்கள் புரியும். ஓகே, இப்போ வந்து எக்ஸாம்பிளில் மற்ற எல்லா சம்மையும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸசைஸில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்கும். இந்த ஒரு சம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டானா இந்த செட் பில்டர் ஃபார்ம் கேட்பாங்க. அதே மாதிரி அவங்க வந்து ஆரோ டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. நம்ம எதுவுமே கண்டுபிடிக்க தேவையில்ல, அவங்களே ஆரோ டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, த ஆரோ diagram shows a relationship between P and Q. ஓகேங்களா. ரைட் செட் பில்டர் ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம், டொமைன் அண்ட் ரேஞ்ச். ரோஸ்டர் ஃபார்ம்னா தெரியும், நம்ம நார்மலாக இந்த ப்ராக்கெட் போட்டு ஆர்டர் பண்ணுவோம்ல பேரை, அதுதான் வந்து இந்த ரோஸ்டர் ஃபார்ம். டொமைன் ரேஞ்ச்னா தெரியும். அந்த பேரில் ஃபஸ்ட்டு இருக்கிறது டி, செகண்ட் இருக்கிறது ஆர். ஃபஸ்ட் இருக்கிறது டொமைன், செகண்ட் இருக்கிறது ரேஞ்ச். இப்போ செட் பில்டர் ஃபார்ம்னா என்னது, இது புதுசாக இருக்குல்ல. எப்படின்னா பில்டர்னால் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் நம்ம ஒரு பிளான் போட்டு கொடுப்போம். பில்டர் தான் என்ன பண்ணுவார், ஃபஸ்ட்டு ஒரு பிளானை போட்டு கொடுப்பாரு. ஓகேங்களா. அந்த பிளான் தான் வந்து பார்த்திங்கன்னா செட் பில்டர் ஃபார்ம் சொல்லுவோம். எப்படி சொல்கிறது, நம்ம இவ்வளோ நாள் வந்து ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, எக்ஸ் கம்மா ஒய் சச் தட். அதுதான் செட் பில்டர் ஃபார்ம். நம்ம கொடுத்துட்டு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லுவாங்களே. இப்போ நம்ம அந்த கொஷினை கண்டுபிடிக்கணும், ஆன்சர் அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஓகே, இப்போ இது PQன்னு இது அவங்க கொடுத்துட்டாங்க. டயக்ராம் ஷோஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் P and Q. இதை அவங்க கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நம்ம இப்படி ஒன்று எழுதுவோம்ல, எக்ஸ் கம்மா ஒய் சச் தட் அப்படிலாம் எழுதுவோம்ல, அதுதான் செட் பில்டர் ஃபார்ம். அந்த இதை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எழுதலாமா. செட் பில்டர் ஃபார்ம் ஆர் இஸ் ஈக்குவல் டு, எப்போவுமே எழுதணும் ஃபஸ்ட்டு எடுத்து என்ன பண்ணால் எக்ஸ் கம்மா ஒய்னு எழுதணும். நீங்கள் கேட்கலாம், இந்த PQ தானே இருக்குது, நீங்கள் எக்ஸ் ஒய்ன்னு போடுறீங்கன்ட்டு. என்ன இருந்தாலுமே நீங்கள் போட வேண்டியது எக்ஸ் ஒய் தான் போடணும். ஓகேங்களா. இது வரைக்கும் ஸ்டாண்டர்ட்.
இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, எக்ஸ் கமா ஒய்னு போட்டுக்கோங்க. இப்படி சச் தட், இந்த இதுக்கு என்னதுன்னா சச் தட் ஓப்பன் பண்ணிட்டு எக்ஸ் இது இருக்கும். நீங்கள் அப்படியே எல்லாத்துக்கும் செட் பில்ட் ஃபார்மில் இது ஸ்டாண்டர்டாக போடணும். ஓகேங்களா? ஆர் போட்டுக்கோங்க, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, எக்ஸ் கம்மா ஒயின் போட்டு சச் தட் போட்டுக்கோங்க. இப்போ இதில் யார் ரொம்ப சின்னது? இது எக்ஸ்னு வச்சுக்கணும், இது ஒய்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட் இருக்கிறது எக்ஸ், செகண்ட் இருக்கிறது ஒய். இப்போ ஒய் சின்ன நம்பரா, எக்ஸில் இருக்கிறது சின்ன நம்பர்ஸா? இங்கே 5 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ ஒயில் இருக்கவங்க சின்ன நம்பர். அப்போ நம்ம சின்ன நம்பர் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? 2 கண்டிஷன் இருக்குது. ஓகேங்களா? ஒன்று 3யோட 2 ஆட் பண்ணால் 5 வந்துடும். அப்போ எப்படி இதெல்லாம் எக்ஸ் இஸ் ஈக்குவல், எக்ஸுன்றது ஒய்யோட 2 ஆட் பண்ணும், ஒய் ப்ளஸ் 2. இந்த கண்டிஷனும் போடலாம். அப்படி இல்லையா, ஏன்னா 5யா எக்ஸுன்றது என்னது, இது கூட 2 ஆட் பண்ணால் கிடச்சிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 2 அப்படி போடலாம். அப்படி இல்லையா, இப்போ நீங்கள் இது 3 ஆக்கணும்னு பண்ணால் -2 போட்டால் இது 3 ஆகிடுமா? அப்போ ஒய்ன்றது எக்ஸில் -2 பண்ணும். இப்படி கூட போடலாம். இந்த ரெண்டுத்தில் நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கலாம். எக்ஸுன்றது 5யா, அது வந்து ஒய்யோட +2 பண்ணால் வந்துடும். ஒய்ன்றது இதிலேருந்து -2 பண்ணால் கிடைக்கும். எக்ஸ்லேருந்து -2 பண்ணால் கிடைக்கும். நம்ம இப்போ எது வேணால் எடுத்துக்கலாம். நம்ம இதை எடுத்துக்கலாமா? y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் -2. நீங்கள் இதை கூட எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்படி எழுதிட்டு இந்த எக்ஸ் கமா அப்போ ஒய்னு போட்டு சச் தட் போட்டு ஒரு கண்டிஷன் எழுதணும். இவங்க 2 பேருக்கும் என்ன ரிலேஷன்றதுக்கு கண்டிஷன் எழுதணும். இப்போ ஒய்யோட +2 பண்ணால் எக்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு ஒய் வேணும் அப்படின்னா என்ன பண்ணும்? இப்போ உங்களுக்கு 3 வரணும்னா என்ன பண்ணும்? இந்த எக்ஸ்லேருந்து -2 பண்ணால் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? இப்படி எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸு ஒய்ன்னு சொல்கிறோம்ல, அவங்க யாருன்னு சொல்லணும். எக்ஸுன்றது பிலாங்ஸ் டு பி, எக்ஸுன்றது பி. 2 கண்டிஷன் இருக்குது. ஓகேங்களா? ஒன்று 3யோட 2 ஆட் பண்ணால் 5 வந்துடும். அப்போ எப்படி இதெல்லாம் எக்ஸ் இஸ் ஈக்குவல், எக்ஸுன்றது ஒய்யோட 2 ஆட் பண்ணும், ஒய் ப்ளஸ் 2. இந்த கண்டிஷனும் போடலாம். அப்படி இல்லையா, ஏன்னா 5யா எக்ஸுன்றது என்னது, இது கூட 2 ஆட் பண்ணால் கிடச்சிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 2 அப்படி போடலாம். அப்படி இல்லையா, இப்போ நீங்கள் இது 3 ஆக்கணும்னு பண்ணால் -2 போட்டால் இது 3 ஆகிடுமா? அப்போ ஒய்ன்றது எக்ஸில் -2 பண்ணும். இப்படி கூட போடலாம். இந்த ரெண்டுத்தில் நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கலாம். எக்ஸுன்றது 5யா, அது வந்து ஒய்யோட +2 பண்ணால் வந்துடும். ஒய்ன்றது இதிலேருந்து -2 பண்ணால் கிடைக்கும். எக்ஸ்லேருந்து -2 பண்ணால் கிடைக்கும். நம்ம இப்போ எது வேணால் எடுத்துக்கலாம். நம்ம இதை எடுத்துக்கலாமா? y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் -2. நீங்கள் இதை கூட எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்படி எழுதிட்டு இந்த எக்ஸ் கமா அப்போ ஒய்னு போட்டு சச் தட் போட்டு ஒரு கண்டிஷன் எழுதணும். இவங்க 2 பேருக்கும் என்ன ரிலேஷன்றதுக்கு கண்டிஷன் எழுதணும். இப்போ ஒய்யோட +2 பண்ணால் எக்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு ஒய் வேணும் அப்படின்னா என்ன பண்ணும்? இப்போ உங்களுக்கு 3 வரணும்னா என்ன பண்ணும்? இந்த எக்ஸ்லேருந்து -2 பண்ணால் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? இப்படி எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸு ஒய்ன்னு சொல்கிறோம்ல, அவங்க யாருன்னு சொல்லணும். எக்ஸுன்றது பிலாங்ஸ் டு பி, எக்ஸுன்றது பி, ஒய்ன்றது யார்? இப்போ எக்ஸ் ஒய்ன்னு சொல்கிறோம், அது யார் நமக்கு தெரியாது. எக்ஸுன்றது இந்த பி, ஒய்ன்றது இந்த கியூ. ஓகேங்களா? அப்படி இருந்தணும். எக்ஸ் பிலாங்ஸ் டு பி, ஒய் பிலாங்ஸ் டு கியூ அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிடணும். இது நீங்கள் இன்னொரு அடி பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் எழுதிக்கணும், அப்புறம் இப்படி சச் தட் போட்டு ஒய்ன்ற ஒரு கண்டிஷன் நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸ் இதிலேருந்து வரும், எக்ஸ் பிலாங்ஸ் டு பி, ஒய் பிலாங்ஸ் டு கியூ. ஓகேங்களா? இப்போ அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க? ரோஸ்டட் ஃபார்ம் கேட்குறாங்க. அப்போ இந்த ஆரோ மார்க்கில் எழுதுங்க. 5, r is equal to 5, 3, 6, 4, 7, 5. இதுதான் ரோஸ்டர் ஃபார்மா. இப்போ டொமைன் அண்ட் ரேஞ்ச். டொமைன், ரேஞ்ச். இது டொமைன்னா ஃபஸ்ட் லெட்டர், அப்புறம் ரேஞ்ச், டொமைன், ரேஞ்ச். அப்போ
5 6 7ன்றது தான் டொமைன். ரேஞ்சுன்றது 3 4 5. அவ்வளோதான். நான் செட் பில்டர் ஃபார்முக்காக தான் இந்த கொஷின் எடுத்தேன். இதில் உங்களுக்கு புரியலைன்னா கேளுங்க. இது நீங்கள் வெறும் அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஈஸி தான். ஓகேங்களா? இதோட நம்ம எக்ஸசைஸ் 1.2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து எக்ஸசைஸ் 1.3 பார்க்கலாம். தேங்க்யூ.